ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி வருகின்ற சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, 2025 மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட 5 வருட போராட்டம் முடிவுக்கு வருகிறது கடகராசிக்காரர்களுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 கண்டகசனி ஆரம்பிச்சது, 2020 ஜனவரியில், 2023 ஜனவரியில் உங்களுக்கு பாருங்க அஷ்டம சனி ஆரம்பிச்சது. அப்ப கிட்டத்தட்ட பாருங்க 5 வருட போராட்டம் கடகராசிக்காரர்களுக்கு முடிவுக்கு வருகிறது. வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர இருக்கிறார். இப்ப இதுக்கு முன்னால பாருங்க கடகராசிக்காரர்கள் பட்ட துன்பத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய ஒரு சிரமங்களை பார்த்திருப்பீங்க இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில். நிறைய பேருக்கு சொந்த தொழில பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். வாழ்க்கையில ஒரு சில பாருங்க மேலிருந்து ரொம்ப கீழ்நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். அதே போல உத்தியோகத்தில் டீ ப்ரமோட், தேவையில்லாத இடமாற்றங்கள், உத்தியோகத்தை வலுக்கட்டாயமாக எடுக்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். வேலைப்பழு, அலைச்சல், இதெல்லாம் இருந்திருக்கோங்க. அதே போல கண்டம், காயம், விபத்து பாருங்க, ஒரு சிலருக்கு கைகால் முறிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை, நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை, இப்படி நிறைய இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஒரு சிலர் குடும்பத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை, கோர்ட்டு கேஸ்ன்னு அலையக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் பாருங்க நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இந்த 2ஆம் இடத்தை சனி பார்த்ததுனால தேவையில்லாத அவமானம், வீண் பழி, அவச்சொல், உங்களை பற்றி தேவையற்ற விமர்சனங்கள், இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில். அப்ப எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்பட இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு. வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி முதல் சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். அப்ப பல வருட பிரச்சனை முடிவுக்கு வருகிறது கடகராசிக்காரர்களுக்கு. மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்துல பிறப்பு காலத்துல ராசிக்கு 9ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்க. அது மேல சனி செல்லக்கூடிய காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப சனிக்கு எதிரி கிரகங்கள், சனிக்கு பகை கிரகங்கள் அப்படின்னா பாருங்க ராகு, கேது, அடுத்தது செவ்வாய், அடுத்தது சூரியன். அப்ப உங்களுடைய பிறப்பு காலத்துல ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனோ செவ்வாயோ அல்லது ராகு கேதோ இருந்தாதான் ஒரு சில சிரமங்கள் தரும். அதுவும் அந்த சூரியன், செவ்வாய், ராகு கேது இவங்க யாராவது ஒருத்தவங்க இருந்து, அதுவும் அவங்க எந்த நட்சத்திரத்துல எந்த பாத்துல இருக்காங்களோ அந்த பாத்துல சனி செல்லக்கூடிய அந்த 2-3 மாதங்கள் தான் பாருங்க ஒரு சில தொந்தரவுகள் இருக்கும். அதுக்காக சனி 9ஆம் இடத்துல இருக்கிற வரையுமே பாருங்க பிரச்சனைங்கிறது இல்லை. அந்த 2.5 வருஷமும் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது. கரெக்டா ஒரு 2-3 மாதங்கள் தான், ஒரு 4 மாதம் அதிகபட்சம். அதே போல பிறப்பு காலத்துல 9ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, பாருங்க வாழ்க்கையில ஒரு உயர்வான காலம், வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டமான காலம். இப்ப கடகராசிக்காரர்களுக்கு கேந்திராதிபதி சனி பகவான் கோணத்தில் அமர இருக்கிறார். இது ஒரு அதிர்ஷ்ட காலம். ஏன்னா குரு பகவானும் உங்களுக்கு தற்போது சப்போர்ட்டா தான் இருக்கிறார். அடுத்தது 12க்கு வந்தாலும் உங்களுக்கு பெரிய கெடுபலங்கள் இல்லை. ஆனா ராகு பகவான் 8ஆம் இடத்துக்கு வர்றார், கேது 2ஆம் இடத்துக்கு வராங்க. உங்களுக்கு ராகு தசையோ ராகு புத்தியோ நடந்தாதான் ஒரு சில சிரமங்களை கொடுக்கும். மற்றபடி சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு செல்வது சிறப்புங்க. சரி, பிறப்பு காலத்துல உங்களுக்கு 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறான்னு வச்சீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப கடகராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்துல 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறான்னு வச்சீங்க. சூரியன் கடகராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்து 7ஆம் அதிபதி அது மேல போறாரு. அப்ப பாருங்க பேச்சுனால பிரச்சனை வரும். இப்ப சூரியன் உங்களுக்கு பிறப்பு காலத்துல 9ஆம் இடத்துல எந்த பாதத்துல இருக்கிறாரோ அந்த பாதத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல குடும்பத்துல தேவையற்ற ஒரு கஷ்டங்கள், பேச்சுனால பிரச்சனை, கண்கள்ல பிரச்சனை, அரசாங்க வழி பாருங்க ஏதாவது ப்ராப்ளம், தந்தையாருக்கு கெடுபலன்கள், பணம் சார்ந்த விஷயத்துல பாருங்க கஷ்டங்கள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், கண்கள்ல ஏதாவது பிரச்சனை, இது மாதிரி ஏதாவது சில சிரமங்களை கொடுக்குங்க. மற்றபடி அதுவும் அந்த சூரியன் எந்த நட்சத்திரத்துல எந்த பாத்திரம் இருக்கிறாரோ அந்த பாத்திரம் செல்லக்கூடிய அந்த 2-3 மாதங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல பிறப்பு காலத்துல செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறான்னு வச்சீங்க. கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதிங்க. இன்னும் சொல்ல போனா முதல் தர யோகாதிபதி செவ்வாய் தான். அந்த செவ்வாய் எந்த நட்சத்திரத்துல எந்த பாத்திரம் இருக்கிறாரோ அந்த பாதத்துல சனி செல்லக்கூடிய காலகட்டத்துல வண்டி வாகனத்துல செல்லும் போது கொஞ்சம் கவனமா போகணும். சொத்து வகையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். சொத்து வகையில ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதே போல இளைய சகோதரர் இருந்தாங்கன்னா ஏதாவது சில கஷ்டங்கள் வரும். மேலும் அவர்
கடகராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி. நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். மேலும் 10ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி மேல சனி போறாரு அப்படிங்கும் போது உங்களுக்கு புது வேலை கிடைக்கும். பாருங்க, ஒரு சில அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதிங்கிறதுனால. அதே போல 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறாருன்னு வச்சுங்க. புதன் வந்து கடகராசிக்காரர்களுக்கு 3க்கும் 12க்கும் அதிபதி. புதன் மேல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் பாருங்க அதிர்ஷ்ட காலமா தான் இருக்கும். பெரிய கடுபங்கள் இருக்காது. ஒரு வெளிநாடு யோகம், திடீர் அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம், இது போன்ற ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். அதுவும் அந்த புதன் எந்த பாதத்துல எந்த சாரத்தில் இருக்கிறாரோ அந்த சாரத்தில் செல்லும் போது தான் அந்த பலன்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே போல 9ஆம் இடத்துல குரு இருக்கிறாருன்னு வச்சுங்க. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா தனக்காரகன் குரு மேல தொழில்காரகன் சனி போறார் அப்படிங்கும்போது தொழிலில் பிரசித்தி ஏற்படும். தொழிலில் அமோகமான பணப்புழக்கம் ஏற்படும். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். புது வேலை கிடைக்கும். வாழ்க்கையில புது மாற்றம், உயர் பதவி, நிறைய பணப்புழக்கம், இப்படி நல்லா அதிர்ஷ்டகரமான பலன்களை பார்க்க முடியும். கடகராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்துல 9ஆம் இடத்துல குரு எந்த நட்சத்திரத்துல எந்த பாத்திரம் இருக்கிறாரோ அந்த பாத்திர சரியா இந்த சனி செல்லக்கூடிய காலம் வாழ்க்கையில ஒரு உயர்வான காலம் அப்படிங்கிறத உறுதியா நம்பலாம் கடகராசிக்காரர்கள். அப்ப உங்களுக்கு பிறப்பு காலத்துல குரு 9ஆம் இடத்துல இருந்தா இது ஒரு அதிர்ஷ்ட காலங்கிறத நீங்க வாழ்க்கையில பாருங்க எதிர்பார்க்கலாம். வாழ்க்கையில பல மாற்றங்கள், வாழ்க்கையில பல உயர்வுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே போல கடகராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்துல சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுங்க, உச்சமா இருக்காருன்னு வச்சுங்க. அது மேல சனி செல்லக்கூடிய காலம் வாழ்க்கையில ஒரு உயர்வான காலம். அதுவும் அந்த சுக்கிரன் எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல இருக்கிறாரோ அந்த பாதத்துல சனி செல்லக்கூடிய காலம் நிறைய பணப்புழக்கத்தை கொடுக்குங்க. ஏன்னா சுக்கிரங்கிறது பணத்தை சொல்லக்கூடிய கிரகம், தனக்காரகன் சுக்கிரன். குரு பகவான் எப்படி தனக்காரனா அதே போல சுக்கிரனும் தனக்காரகன் தான். அப்ப அந்த தனக்காரகன் மேல தொழில்காரகன் சனி செல்லக்கூடிய காலம் அமோகமான பணப்புழக்கத்தை கொடுக்கும். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு அவர் 4ஆம் அதிபதி. சொத்து வகையில் அதிர்ஷ்டம், புதுசா வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பெரிய முதலீடு சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம், எதிலையும் ஒரு லாபம், எதிலையும் ஒரு அதிர்ஷ்டம், நல்ல வாழ்க்கை துணை, இப்படி பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பலன்களை அந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள். அதே போல பிறப்பு காலத்துல உங்களுக்கு பாருங்க 9ஆம் இடத்துல சனி இருக்குதான்னு வச்சுங்க. இது 30 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய பயிற்சி. பாருங்க சனி ஒரு சுத்து ராசியை வரத்துக்கு 30 வருஷம் ஆகும். அப்ப பிறப்பு காலத்திலேயே சனி உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். இப்ப அந்த சனி மேல இப்ப கோச்சாரத்துல சனி செல்லக்கூடிய காலம் ஒரு வாழ்க்கையில உயர்வான காலம், வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை, வாழ்க்கையில ஒரு செட்டில் ஆகக்கூடிய காலம், ஒரு நிரந்தர பதவி, வாழ்க்கையில உயர்வு, ஆண் குழந்தை பாக்கியவர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம், இப்படி பாருங்க நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் கட்டாயம் நடக்கும். ஏதாவது ஒரு திருப்பு முனை கிடைக்காம இருக்காதுங்க. அந்த பிறப்பு கால சனி மேல கோச்சார சனி போகும்போது புது வேலை கிடைக்கும், புதுசா ஏதாவது தொழில் தொடங்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில இது ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு உறுதியா நம்பலாம். அதே போல பிறப்பு காலத்துல உங்களுக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறான்னு வச்சுங்க. அந்த ராகு எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல இருக்கிறாரோ அந்த பாதத்துல சனி செல்லக்கூடிய காலம்தான் வாழ்க்கையில ஒரு மோசமான காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பா இருக்கணும். உங்களுக்கு உத்தியோகத்துல பாருங்க இழப்பு வரலாம். ஏன்னா சனி தொழில்காரகன். அப்ப சொந்த தொழில பிரச்சனை வரலாம். ஏதாவது முதலீடு பண்ணி ஏமாறக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். பெரிய சரிவு ஏற்படும் இந்த காலகட்டத்தில். அந்த ராகு மேல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த 2-3 மாதங்கள் மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணுங்க கடகராசிக்காரர்கள். அந்த காலகட்டத்தில் பெரும் பொருள் இழப்பு ஏற்படும். வாழ்க்கையில தேவையற்ற அவமானங்கள் வரும், வீண் பழி வரும், அவச்சொல் வரும். ரொம்ப உஷாரா இருக்கணும். அதே போல பிறப்பு கால ஜாதகத்துல உங்களுக்கு 9ஆம் இடத்துல கேது இருக்குதான்னு வச்சுங்க. அந்த கேது மேல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கரெக்டா அந்த கேது எந்த நட்சத்திரத்துல எந்த பாத்திரம் இருக்கிறாரோ அந்த பாத்திர சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் வேலை இழப்பு வரும், டீப்ரமோட் ஆகக்கூடிய சூழ்நிலை தரும். அதே போல பாருங்க புது முயற்சிகள்ல தோல்வி ஏற்படும். குடும்பத்துல யாருக்காவது ஆபத்துகள், திடீர் ஆபத்துகள் வரும், கௌரவ குறைவு வரும், வாழ்க்கை துணைவருக்கு ஏதாவது பிரச்சனை வரும். பாருங்க எல்லாத்திலையும் தோல்வி, எல்லாத்திலையும் சரிவு, தேவையற்ற கடன்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் பெரிய கெடுவங்கள் இருக்காது. கொஞ்சம் உழைப்பு தேவைப்படும், ஒரு சில ஏமாற்றங்கள் வரும், அவ்வளவுதான். மற்றபடி சுபக்கிரகங்கள் குருவோ சுக்கிரனோ இருந்தால், புதனோ இருந்தால் நல்ல மாற்றம் வரும். அதுவும் குரு இருந்தா வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வுங்கிறது கட்டாயம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. அப்ப உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்துல 9ஆம் இடத்துல உங்களுக்கு எந்த கிரகங்கள் இருக்கிறாங்க,
அவங்க எந்த சாரத்துல எந்த பாத்திரம் இருக்கிறாங்க, அதன் மேல சனி சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலன்களை நீங்களே தெரிந்து கொள்ளலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.